எஸ் வி ஆர் லைவ். ஸோ இப்போ வந்து ஐடி கம்பெனிலாம் வந்து ரிமோட்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற போது நம்ம சில ஸ்டீரியோ டைப்லாம் வச்சிருப்போம்ல. am I audible அந்த மாதிரிலாம் சொல்லணும். am I audible கேக்குதா நான் சொல்றது? டிவி வால்யூம்லாம் கம்மி பண்ணிருக்கீங்களா? இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் யார் அப்படிங்கிறது. ஒரு சினிமா மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா, एक विश्वनाथन, दो विश्वनाथन, एक दो विश्वनाथन, तीन विश्वनाथन, चार विश्वनाथन, एक दो तीन चार विश्वनाथन, एमएस विश्वनाथन அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புளிப்பிட்ட வரது குட்டியோட யார் ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருகம்பாக்கத்தை கலக்கி கொண்டிருக்கிற, ட்விட்டரையே கலக்கி கொண்டிருக்கிற, அதுக்கப்புறம் விருகம்பாக்கத்துல இருக்கிற ட்விட்டர் யூசர்ஸ் எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிற நம்மளுடைய அர்ஜுன் விஸ்வநாதன் அப்படிங்கிற இந்த பையன் தான். ஹாய் சொல்லுப்பா தம்பி. ஹாய் ஹாய் சச் ஆனர். இது வந்து நானே கை காட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ, கோடிங் இன்டர்வியூ எல்லாம் கூப்பிடுற மாதிரி, ஹலோ உங்களோட லைஃப் பிளான் என்ன, உங்க ஆம்பிஷன் என்ன, 5 years என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரி கேட்கலாம். 5 yearsல என்ன பண்ண, அதேதான் அடுத்த 5 நிமிஷத்துல என்ன பண்ணுவேனே தெரியல. சோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற போது, சோ அதனால நான் வந்து என்ன சொல்றது, இது வந்து எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் ரெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதனால வந்து நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு இல்ல வேர்ல்டுக்கே வந்து நீ யார் அப்படின்னு காட்டணும். சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து சண்டேக்கு வந்து எப்படி வந்து இவ்வளவு காலங்கத்தால எழுந்துக்கிறேன் இந்த மாதிரி சண்டேல வந்து என்ன சொல்றது, உன்ன மாதிரி 7 ரத்தம் எல்லாம் வந்து 11 மணி 12 மணிக்கு குறைஞ்சி எழுந்துக்க மாட்டாங்களே, ஏன் இப்படி இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்க? இங்க வெள்ளலாம் போலியே. வெள்ள போல, ஐ மீன் லைக் நீங்க 2 months முன்னாடி எழுப்பிருந்தீங்கன்னா ஒரு எழுந்திருப்பேன். இப்போ வேலைக்கு போய் பழகிடுச்சு, டெய்லி 7:30. சோ இன்னைக்கு பெருசா பிளான் எதுவும் கிடையாது. அதாவது வெளியில போயிட்டு அந்த பார்ட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த இரவு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கார்ல வந்து பார்ட்டி எல்லாம் டிவி சீரிஸ் பார்த்து தூங்குறோம், அவ்வளவுதான். தூங்குறோம். ரைட். சோ உன்னோட பயோலி வந்து விருகம்பாக்கம் ட்விட்டர், பஞ்சதந்திரம் ட்விட்டர், மூவிஸ் ட்விட்டர் இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்க. என்ன திடீர்னு வந்து என்ன ஆர்வம் அந்த மாதிரி? என்ன சொல்றது, நம்ம ஊர் பசங்கன்னா வந்து எய்தர் டாக்டர் ஆகணும் இல்லைன்னா இன்ஜினியர் ஆகணும். நீயே வந்து மல்டிமீடியாலாம் ஏன் படிச்ச? என்ன காரணமா? எனக்கும் இன்ஜினியரிங் தான் சேர்த்திருப்பாங்க எல்லார் மாதிரியும். பட் ஆனா நீ கசின் வந்து இன்ஜினியரிங் எடுத்து கஷ்டப்பட தான் பார்த்தேன். எனக்கும் மேத்ஸ் எல்லாம் செட் ஆகாது. அதனால வந்து அது கண்டிப்பா இல்லைன்னு அது இல்லைன்னு சூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனா எதுவும் தெரியாது. அப்புறம் வந்து ஒரு 2010 ஐ மீன் எந்திரன் அந்த டைம்ல தான் வந்து எந்திரன் பார்த்துட்டு லைக் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணோம், 3D பண்ணோம், அதெல்லாம் லைக் அந்த சைட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்பல இருந்தே அப்படிதான். எந்திரன் மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணுங்கிற போது ஒன்ன மாதிரியே வந்து ரோபோ பண்ணி வாக் லைக் மீ என்ன மாதிரி நட அப்படின்னு ஏதாவது பண்ணிருக்கியா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. சும்மா லைக் ரொம்ப சிம்பிளான விஷயம் நிறைய கத்துட்டு இருந்தேன். இந்த ஐபேட்ல எல்லாம் சில ஆப்ஸ் இருக்கும். ஓகே. சோ அதாவது நாங்கெல்லாம் வந்து கண்ட வெப்சைட் எல்லாம் போயிட்டு இன்டர்நெட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த காலத்துல நீ வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிருக்க. இல்ல அதுவும் இருக்கு, அந்த பக்கம் வேற டிபார்ட்மெண்ட். பட் நேயர்களே, இத நீங்க யாராவது 11 மணிக்கு மேல கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் அதர்வைஸ் அந்த பயோல காஜெட்டரும் போட சரி, எதுக்கு பயோல எதுக்கு போட்டுட்டு உள்ள வந்தானே தெரியட்டும். என்ன காலேஜ்ல படிச்ச நீ? நான் வந்து ஐகேட் டிசைன் அண்ட் மீடியா காலேஜ்னு ஒரு காலேஜ் சொல்ல முடியாது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான். ஸோ அங்க இப்போ 3rd yearல இருக்கேன். ஆக்சுவலா ஃபைனல் எக்ஸாம்ஸ் இன்னும் முடியல. காலேஜ் வந்து இது ஆக்சுவலா இது எங்க இருக்கு? இது வந்து பாகிஸ்தான் பார்டர். டெய்லி வந்து 20 கிலோமீட்டர். பாகிஸ்தான்லாம் இல்ல, சாந்தோம்ல தான் இருக்கு. ஸோ டெய்லி அப்படியே வினை தாண்டி வருவாயா? ஓகே. எப்படி பைக்ல தான் போறியா டிராவல் பண்றதெல்லாம்? பைக்ல போறேன். முன்னாடி I was living in தேனாம்பேட். சோ ஓகே. பட் தேனாம்பேட் ட்விட்டர்ல என்னாச்சு? அப்போ ட்விட்டர்ல இருந்தேன். ஐ மீன் லைக் I wasn't active at all. ரொம்ப ட்விட்டர் எப்படின்னா லைக் 2013-14 அப்பெல்லாம் சும்மா சினிமா அப்டேட்ஸ் பார்க்க தான் வருவேன். அங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அதெல்லாம் அப்ப தெரியாது. பட் என் கசின் ஒருத்தர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தார் ட்விட்டர்ல. லைக் எப்படின்னா கிரிக்கெட் ட்விட்டர். ஸோ பால் பை பால் போடுவாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு. பட் இந்த மீம் சைடுலாம் வந்து இப்பதான் ஒரு 1-2 years ஃபாலோ பண்ணிட்டு. அது early daysல வந்து உன்னோட ட்விட்டர்லாம் பார்த்தானா போகாதீங்க, அதெல்லாம் நான் போய் பாக்க உன்கிட்ட கேக்குறேன். இல்ல நான் பாத்தீங்களா? பட் அந்த மாதிரி இருந்துச்சு கோஇன்சிடென்ஸ். வேண்டாம், இருக்கும் போக கூடாது. ஏன்னா Facebook மெமரிஸ் 1 year முன்னாடி போட்ட Facebook மெமரிஸ் ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். நீங்க என்ன 6-7 years பட் சரி, Facebook மெமரிஸ் சொல்லும்போது ஞாபகம் வருது. என்ன Facebookல கிரிஞ்சியா வந்து ரீசன்ட்டா என்ன மெமரி வந்துச்சு? இப்போ
நிஞ்சாவா? லைக் இந்த ஒரு 2-3 இயர்ஸ் தான் நான் இந்த டிவி சீரிஸ் பாக்குறது, மூவிஸ் பாக்குறது, ஸோ அதெல்லாம் தான் இல்ல ஆக்சுவலா நான் வந்து என்ன சொல்றது, நான் என்னோட ஏஜ் குரூப் மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். நீ ரொம்ப சின்ன பையன். ஃபேஸ்புக்ங்கிறது வந்து ட்விட்டர் மாதிரி இன்னொரு சோஷியல் மீடியா ஆப். அது தெரியுமா தெரியல உனக்கு. அதனால வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உனக்கு. தெரியும். ஆனா ஃபேஸ்புக் 2010ல இருந்தே இருக்கேன். 10 வயசுலயே. பட் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் மட்டுமே. அது என்ன அது ஃபேக் ஐடியா? அது 13 இயர்ஸ்னு இருக்கும். அது என் டேட் ஆஃப் பர்த் வந்து 1916 போட்டு வச்சிருக்கேன். பரவாயில்ல. நான் வந்து நீ அனுப்பிச்ச அந்த உன்னோட போர்ட்ஃபோலியோட அந்த லிங்க் எல்லாம் போய் பார்த்துருந்தோம். இந்த ராமநாராயண் படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல இருந்து கடைசி இப்போ பிளாக் ஹோல் தான் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா அனிமேட் பண்ணிருக்கேன். அனிமேட் அது என்ன வார்த்தை சொல்றது, டெக்னிக்கலி எனக்கு வந்து ஐ நாட் வெரி வெரி சவுண்ட் இன் தட் ஏரியா. மாடலிங் கரெக்ட். நான் மாடலிங் வந்து அது அழகா இருக்கணும் நினைச்சிருந்தேன். சரி ஓகே ஃபைன். அந்த மாடல் அது வேற டிபார்ட்மென்ட், இது வேற. ஓகே அது இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க வந்து மாடலிங்லாம் வந்து பண்ணிருக்கேன் அப்படிங்கற. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு உன்னோட கம்பெனில ஆக்சுவலா நீ எங்க வர்க் பண்ற? அது என்ன ஆர்ஆர் டார்லிங்கிறது மெக்லனட் பேக்கரி மாதிரியா? அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இதுக்கு ஒரு ஐடி கம்பெனி தான். லைக் அவுட் சோர்சிங் கம்பெனி. ஸோ ஆக்சுவலா குவைட் ஃபேமஸ் இன் சென்னை. இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ இப்போ இங்க வந்து புதுசா 3D ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் குவைட் ஃபேமஸ் ஃபார் கிராஃபிக் டிசைனிங். ஆக்சுவலா அவுட் சோர்சிங் ஃபார் கிராஃபிக் டிசைனிங். ஸோ இந்த 3D ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமேசான் பண்ணிட்டு இருக்கேன், நைக் இருக்கேன். அந்த பட் எப்படா நீ இது வந்து லைக் நீ 3rd இயர் படிச்சிட்டு இருக்கங்கற போதே உனக்கு வேலை கிடைச்சது? ஃபுல் டைமே கிடைச்சிச்சா உனக்கு? லைக் ஃபுல் டைம் வேலை தான் அது. எந்த சம்பளமே கொடுக்கறாங்களே. ஆனா இன்னும் எனக்கு டிகிரியே வரல. ஐ மீன் லைக் எக்ஸாமே எழுதல. 3rd இயர் எக்ஸாம் வந்து 6th செமஸ்டர்லயே அந்த கேம்பஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பல இருந்தே நிறைய ட்ரை பண்ணோம். ஓகே. பட் உன்னோட இந்த யூடியூப், அதாவது இப்போ கமிங் பேக் டு தி டாபிக், இப்போ வந்து உன்னோட அந்த யூடியூப் போர்ட்ஃபோலியோ எல்லாம் பார்த்துட்டு ஓகே தம்பி இந்த மாதிரி சிங்கம்ல வந்து ஆன் சைட்டுக்கு அனுப்புற மாதிரி ஒன்னு தான் ஆன் சைட் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆன் சைட்டா? ஆபீஸ் போறதே ஆன் சைட் தான். வர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சோ என்ன மாதிரி வர்க்லாம் பண்ற? அங்கேயும் வந்து 3D மாடலிங் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நைக்கிக்கெல்லாம் வர்க் பண்ற அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இப்போ? ஆமா இப்போ அமேசானுக்கு சொல்றேன். அமேசான் வந்து லைக் இங்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? லைக் if you want to buy something, so you can see it in 360. like if you buy an office chair na வந்து you can see it in 360. அது என்ன மெட்டீரியல்ல இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். சோ அது அந்த லைப்ரரி வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அமேசான்ல. இப்போ கரண்ட்லி working for the US site தான். சோ அங்க யூஎஸோட ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து 3D மாடலிங் ஃபுல்லா ரியலிஸ்டிக்கா மாடல் பண்ணி டெக்ஸ்சர் பண்ணி கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஜாப் தான். பட் நைக் வந்து ஷூ பண்ணோம், அது கொடுத்துருக்கோம், இன்னும் ப்ராஜெக்ட் வரல கையில. ஓகே ஓகே. இப்போ யூசுவலா சொல்லுவாங்க தெரியுமா, இந்தியால வந்து டெக்னாலஜி வந்து இட்ஸ் 25 இயர்ஸ் பிஹைண்ட் யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்குங்கிற போது 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஹாலிவுட் மூவிக்கு இருக்கிற அந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் இன்னும் கூட வந்து நம்ம இப்போ தமிழ் சினிமால வர விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு. இது காரணம் வந்து என்ன, வெறும் பட்ஜெட் தானா? அது பட்ஜெட் தாங்க, கிளியரான பட்ஜெட் தான். ஏன்னா லைக் வந்து சும்மாவே நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் கொள்ளடிப்பாங்க. இப்போ வந்து இதுல வந்து ரெண்டர் ஃபார்ம் லைக் நிறைய இருக்குல்ல. ஆனா ஆர்டிஸ்டே ஏமாத்திடுவாங்க, கடைசியில காசு கொடுக்க மாட்டாங்க. அது இருக்கு, அது வேற விஷயம். பட் ஆனா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. இப்போ குடுனா அவங்களுக்கு அது பண்ற மோட்டிவேஷனே போயிடும் அந்த மாதிரி. பிளஸ் வந்து கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் ஏகப்பட்டது இருக்கும். இப்போ வந்து சில டைரக்டர்ஸ் எப்படின்னா வந்து லைக் அவங்க வந்து ஐடியாவே தெரியாம வருவாங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி போக வரணும், இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப மேலோட்டமா சொல்லுவாங்களாம். அந்த கிரியேட்டிவ் டீம் வந்து மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அது அப்ப பார்க்கும்போது அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்தியால வந்து ஒரு கான்செப்ட் வந்து லைக் என்ன கான்செப்ட்னா விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து செட்ல ஆன்செட் ஆக்சுவல் பண்றாங்க. இப்போ எல்லாரும் பண்றாங்க. இப்போ சங்கர் ஃபிலிம்ஸ் அதிகமா ஸ்ரீனிவாஸ் மோகன் ஒருத்தர் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்னு. ஸோ அப்படின்னா அவங்க செட்ல வந்து இப்போ இந்த ஷார்ட்க்கு என்ன வேணும் அதுக்கேத்தாப்லயே அவங்க ஷூட் பண்ணுவாங்க. இப்போ பின்னாடி எங்க கிரீன் ஸ்கிரீன் வைக்கணும், எதுக்கு அவங்களுக்கு எது வைக்கணும், லைக் எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து ஷூட் பண்ணும்போது பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. லைக் இந்த ஷார்ட்க்கு விஎஃப்எக்ஸ் வேணும், இந்த விஎஃப்எக்ஸ்க்கு என்ன மாதிரி ஆங்கிள் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் இன்புட்ஸ் வேணும் அதுக்கு. சோ இப்போ நீங்க அது வந்து அந்த ஆர்டிஸ்ட் அதை பண்ணும்போது இந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது, இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. பட் ஆனா இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு அதை கொண்டு அதை எடுத்துக்கொடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. லைக் அது கொஞ்சம் இம்பாசிபிள் தான். பட் உன்னோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ்ல வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு, அதை நீ ஆன்சர் பண்ணணும். நீதான் என்னன்னா வந்து இப்போ அந்த சிங்காரவேலன்ல வர மாதிரி வந்து ஒரு சின்ன வயசு குஷ்பு போட்டோ கொடுத்தா பெரிய குஷ்புவா தெரியுமா தெரியாது? அது வந்து கஷ்டங்க, அது கமலுக்கே தெரியாது. கமலே இன்னும் அந்த டெக்னாலஜி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணா எப்படி பிக் பாஸ்ல சேர்ப்பாங்க? கம் ஆன். பிக் பாஸா? சார் உண்மை சொல்றேன், நான் பிக் பாஸ்லாம் போயிருக்கேன். ஆடியன்ஸா போயிருக்கேன், பார்ட்டிசிபெண்டா போயிருக்கீங்க. அது வீர விளையாட்டு. பட் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்ல. சரி போன வாட்டி கவின் ஆர்மி ஆரம்பிச்ச மாதிரி அர்ஜுன் விஸ்வநாதன் ஆர்மி ஏதாவது ஆரம்பிக்கலாம்ல? தெய்வமே
கையெடுத்து கும்பிடுறேன், வேண்டாம், நான் அப்படி வரமா போய். பரவாயில்ல, இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், கூல் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி மாதிரியே வந்து அந்த கர்நாடகமா. நீங்க ரொம்ப பில்டப் தரீங்க, அதெல்லாம் இல்லைங்க எனக்கு. நேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கால் சுத்திடுவீங்க. சோ வந்து அபார்ட் ஃப்ரம் இந்த 3D மாடலிங், அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஸ்டெல்லார்ல வந்து நோலனுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறது, இதெல்லாம் தோத்து நீ வந்து இந்த மாதிரி 3 ஸ்கிரீன் பிளே எல்லாம் வர எழுதியிருக்க அப்படின்னு வந்து சொன்னேன். அந்த ஸ்கிரீன் பிளேஸ் பத்தி வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி, இப்போ அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, நீ ஸ்கிரீன் பிளே தவிர்த்து பாக்கி என்ன ரோல்ல வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸ்கிரீன் பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரி நிறைய படம் பார்ப்பேன், படம் பார்த்துட்டு அதோட ஸ்கிரீன் பிளேஸ் படிப்பேன். ஸோ ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆக்சுவலா, பட் ஆனா ஏதாவது பண்ணணும், ஏதாவது நம்ம படம் பண்ணலாம், ஆனா வந்து பண்ணல, கண்டிப்பா பண்ணல. ஸோ எழுதுனதோட சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2018 எழுதினேன். ஸோ சின்ன ஐடியா தான் இருந்துச்சு, ஒரு காருக்குள்ளேயே ஃபுல் படம் பண்றது மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுதானே டெவலப் ஆகி என்னென்னமோ ஜானர்லாம் உள்ள இருந்து, இந்த மாதிரி டாரண்டினோ, ஸ்கார்சிஸ் எல்லாம் அதுல தான் இருக்கும். அந்த அந்த ரேஞ்சில் ஒரு இது எழுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 months எழுதினது. கண்டினியூஸா இல்லை, விட்டு ஒரு டிராஃப்ட் எழுதிட்டேன்னா அப்புறம் ஒரு மாசம் திறக்கவே மாட்டேன். அப்புறம் 2 மாசம் கழிச்சு வந்து கண்டராவியா இருக்குன்னு சொல்ல மாத்திட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து பண்றது ஆக்சுவலா கொஞ்சம் சேலஞ்சிங் தான். நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கலாம், நமக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்க போகுது, இஞ்சி போனா ஒரு DSLR கேமரா இருக்கும், அவ்வளவுதான். வேற ரிசோர்சஸ் இல்லை, ஆக்டர்ஸ் வேணும், அது நிறைய செட்டு ப்ராப்ஸ். ஸோ அது பண்ணல. ட்ரை பண்ணோம், லைக் டீம் போடலாம், செட் பண்ணலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணோம். லைக் ஆளாளுக்கு ஒன்றும் பிஸியா இருக்காங்க, சரி சிம்பிளா எடுப்போம். இந்த ஹை பட்ஜெட்லாம் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு அந்த நாணயம் மூவி தான் ஞாபகம் வந்து. ஸோ அந்த கடைசியில வந்து அந்த லேசர்லாம் வந்து தாண்டி போற மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் வச்சிருக்கேன் அதுல. இது கொஞ்சம் ஹைஸ்ட் படம் தான், பட் ஆனா லைக் எப்படின்னா நீங்க சொல்ற அளவுக்குலாம் மங்காத்தா லெவலைஸ், அந்த நாணயம் லெவலைஸ்லாம் இல்ல. இது சிம்பிள், கொஞ்சம் ரெசவாய்ட் டாக் தான் இருக்கும். அதுக்கு நீ ரெசவாய்ட் டாக் தான் அடிச்சேன்னு கேட்கறாரு. ஆமா அடிச்சேன். ட்விட்டர்ல ஒருத்தன் அட்லீன் ஒருத்தன் இருக்கான். ஆனா கண்டிப்பா பிக் பாஸ் தான் சீசன் 5. பட் ஆனா லைக் எப்படின்னா லைக் எக்ஸாக்டாலாம் இல்ல, பட் அந்த ஃபிளேவர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் முடிஞ்ச அளவுக்கு டார்க் ஹியூமர்லாம் போட்டு லைட்டா அங்க கலந்து. ஓகே, அது கொஞ்சம் ஃபன் ப்ராஜெக்ட் தான், பட் ஆனா அது கொஞ்சம் காலேஜ் பசங்க எல்லாம் நடிச்சா எவ்வளவு காமெடியா இருக்கும். அந்த ராம் காம் கொஞ்சம் லைட்டா காஜிட் அது இருக்கு. அது ராம் காம் வந்து அதெல்லாம் நீங்க ராம் காம்லாம் நீங்க அவ்வளவு பெரிய ஜானர்லாம் இல்ல. அது லைக் பையன் எப்படி வந்து கஷ்டப்பட்டு கன்ஃபஸ் பண்றான் அப்படின்னு சின்ன கான்செப்ட் தான். கடைசி மொக்க தான் வாங்கினா, அதனால தான் நான் ட்விட்டர்ல இருக்கேன். சண்டேல கிளியர் சட்டேங்கயா இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஒரு சின்ன இது என்ன நடந்த சினாரியோவை கொஞ்சம் டிராமடைஸ் பண்ணி இந்த ஃபோர்த் வால் பிரேக் எல்லாம் வச்சு இது இருக்கு. அது லைக் அது கொஞ்சம் நல்ல கண்டென்ட் ஆக்சுவலா. பட் நம்ம தனியா படத்தோட இந்த மாதிரி சேனல்ஸ் கிட்ட ஃபுல்லி ஃபில்மி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது ஏன்னா ஃபுல்லி ஃபில்மி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, பண்ணாங்க. நம்ம சுவான்ஸ் அவர் எழுதி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல தான் இருக்கும், லைக் ஃபீல் குட். ஸோ அப்படி ட்ரை பண்ணலாம் இருந்தேன். அதுவும் கொஞ்சம் ஹை பட்ஜெட் தான். எப்படின்னா லொகேஷன் மால்ஸ்குள்ள எல்லாம் ஷூட் பண்ண விட மாட்டாங்க. வாங்கணும். கேளுங்கப்பா ஃபுல்லி ஃபில்மி, இந்த பையன் வந்து சான்ஸ் தான் கேக்குறான். கண்டிப்பா வந்து உங்களோட பட்ஜெட் படி போகாது. ஏற்கனவே 2-3 இடத்துல இருந்தோம். போட்டு வச்சுட்டேன், அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன், கான்டாக்ட் எல்லாம் கொடுத்து பாப்போம். அதனால டைம் இருக்கு. ரொம்ப ஆட்டோகிராஃப் படம் பார்த்துட்டு ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. இல்ல அது வந்து இவென்ச்சுவலி வந்து பெரிய ஒரு மூவி மேக்கர் ஆவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் படம் பார்த்தானே வரும். விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி. பட் ட்விட்டர்ல பண்ற ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தோன்னா வந்து இந்த ராம்காம்க்கு வந்து சீக்வல் வந்துரும் போல இருக்கு. பட் எனிவே நம்ம அதுக்கு அந்த மேட்டருக்கு அப்புறம் வரலாம். அது வேண்டாம், அது சொல்ல விரும்பல. யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன நான் உங்களுக்கு சொன்னேன், அது ஆக்சுவலா சீக்வல் இருக்கு. பட் ஆனா வாட் இஸ் திஸ், இந்த மாதிரி டீஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து வேணாம்னு சொல்லக்கூடாது. இருங்க, நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்கல, ஃபர்ஸ்ட் பார்ட்டே எடுக்கிறது. அப்புறம் வந்து இதுதான் வந்து முக்கியமான வந்து நான் ரொம்ப நாளா வந்து கேட்கணும் அப்படிங்கிற விஷயம். இந்த ஆம்பிகுவஸ் எண்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து ஒன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஆம்பிகுவஸ் எண்டிங்ல இருக்கிற மாதிரி வேற என்ன ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன்? வாட் இஸ் திஸ் மர்மதேசம்? ஆம்பிகுவஸ் எண்டிங் அது வந்து லைக் அது காலேஜ் ப்ராஜெக்டாக பண்ணோம். காலேஜ் வந்து ஃபில்ம் மேக்கிங் மாடியூல்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க வந்து கிளாஸ் என்னன்னா சும்மா படம் போட்டுட்டு அதை பார்த்துட்டு அதை பத்தி ரிவ்யூ மாதிரி இல்லை, லைக் அதுல என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க,
பாத்தீங்க, என்னெல்லாம் டிஃபரெண்டா இருந்துச்சு, அப்படிதான் இருக்கும். ஸோ அது ஒரு மாடியூல் ஒரு கிட்டத்தட்ட 1.5 2 months போச்சு. அப்போ வந்து படம் போட்டு பார்க்க சொல்லுவாங்க. லைக் வந்து என்கிட்ட நம்ம கிட்ட தான் பெரிய ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கே, 2 ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கோம், என்கிட்ட 2 இருக்கு அப்படின்னு வச்சு ஒரு சீரிஸ் ஹார்ட் டிஸ்க் இருக்கு, மூவி ஹார்ட் டிஸ்க் வச்சு கிட்டத்தட்ட 1 TB 2 TB படம்லாம் இருக்கும் அதுல. சரி, அதுல வந்து என்னை சூஸ் பண்ணி படம்லாம் பார்க்க சொன்னாங்க. ஸோ படம்லாம் பார்த்து சும்மா வெட்டி எழுதி அது போச்சு. ஆனா அது முடிஞ்சோடனே வந்துட்டு ஃபில்ம் மேக்கிங்கே எடுத்தாங்க. ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஒன்றும் பெருசாலாம் எடுக்கல, தெரிஞ்சதான் சொல்லி கொடுப்பாங்க. அதான காலேஜ், அதெல்லாம் யூடியூப்லேயே கத்துக்கிறது தான். ஸோ சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் 1 minute வந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சரி, 1 minute நம்ம கிட்ட பட்ஜெட்ல என்ன பண்ண முடியும், பட்ஜெட்னு இல்லை, சரி நம்மளால என்ன முடியும் பண்ண அப்படின்னு சொல்லி எழுதினேன். ஆனா அதை பண்ணல. ரொம்ப சின்ன ஸ்கிரிப்ட் தான் அது. லைக் கிட்டத்தட்ட 2.5 pages தான் இருக்கும். பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொன்னல பெருசு, அது ஒரு 25 pages இருக்கும். ஸோ அதுல அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் லைட்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அப்படியே யூனிவர்ஸ் பில்டப், தியாகராஜா குமார் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அந்த மாதிரி தான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம் பண்ணி. ஏன் அவ்வளவு பில்டப்லாம் இல்ல, பட் ஆனா கிராண்டா யோசிக்கலாம்ல. இது வந்து ஏன் நம்மளே வந்து தாழ்த்தி பேசிக்கணும். இது யாருக்கு தெரியும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடியாலாம் வந்து இந்த மாதிரி பசங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கேஷுவலா வந்து எடுத்துன ஒரு விஷயமா தான் இருக்கலாம். எதுக்கு நீயே வந்து புட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ அதனால வந்து இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து நாளைக்கு பெருசா மெட்டீரியலைஸ் ஆகி படங்கள்லாம் வந்து ஒன் டே ஸ்கிரீன்ல வந்து சில்வர் ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படிங்கிற என்னோட வாழ்த்துக்கள். அது வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து சைட் அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வேற வரணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். ஐயோ சார், கேஸ்ல மாட்டீங்க. பட் இல்லடா, ஒரு படம் பண்ணிட்டானா உனக்கு லைஃப் செட் ஆயிடும். பட் எனக்கு மசாலா கிடைச்சதான் எனக்கு லைஃப். ஆனா எனக்கு சீரியஸா லைக் அது மட்டும் தான் கெரியர்லாம் இல்ல, பேஷனேட்னு சொல்ல, அது ஓரமா இருக்கட்டும் அந்த பக்கம். ஏன்னா இவ்வளவு படம் பார்த்துட்டோம், இவ்வளவு படம் பார்த்து என்ன யூஸ் அப்படி. அது ஒரு ஓரமா இருக்கு, இது ஒரு ஓரமா இருக்கு. ஆக்சுவலா சீரியஸ் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல கூட நான் பாக்குறேன், லைக் சினிமா மட்டும் தான் இருக்காங்க, லைக் பண்ணணும் அதுக்கு ஏதாவது பண்றாங்க, லைக் அவங்க பாத்துட்டு இருக்கேன். சோ அவங்களுக்கு எல்லாம் கூட தெரியல. ஓகே, நம்ம வந்து பர்டிகுலரா அதுல இல்ல. லாக்டவுன்ல கூட பெருசா பண்றோம், லாக்டவுன் போட்டலாம் 3 மாசம் லாக்டவுன், பெரிய ஸ்கிரிப்ட் எழுதுறோம், அடுத்து முடிஞ்சோடனே போய் ப்ரொடக்ஷன் ஆபீசர் நிக்கிறோம். கிடைச்சது பட் ஐடியா வச்சிருக்க, அடுத்தது வந்து ஆக்சுவலா வந்து அப்ரோச் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கேன், மைண்ட்ல வச்சிருக்கேன். வெளியில ரிவீல் பண்ணிடா. அதுக்கப்புறம் வந்து அது பேர் அந்த வெளித்திரை பிருத்விராஜ், அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் 3D கதைலாம் எழுதி அந்த மாதிரி எல்லாம் வந்து நீ உனக்கு கீழே நீ வந்து அந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கிய, அதுல வந்து பத்திரமா சொல்லலாம். ஆமா, அந்த அயன் படம் கருணாஸ் மாதிரி ஹார்ட் டிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டியதான். சோ இப்போ வந்து உன்னோட அந்த ட்விட்டர் கரியர் பக்கம் போவோம். ஏன்னா இப்போ வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் கரியர் மாதிரி ட்விட்டர் கரியர் படிக்கலாம். சோ நீ வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் நீ உடனே கத்துக்க பண்ணிக்கிறீங்க. சேச்சா இல்லங்க, என்னடா அது, நான் உன்ன நீவா போல சொல்றேன், நீ வந்து ரொம்ப நேரமா இல்லீங்க வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நீ மரியாதை சரிடா. இல்லடா மண்ணக்கவி, அதுக்கு நான் அவ்வளவு இல்லப்பா, அந்த எக்ஸ்ட்ரீம் வேணாம், பட் லைட்டா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது இப்போ வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்த ஐடென்டிட்டிலேயே இல்லாம யாரோ பொண்ணு பேர்ல எல்லாம் வச்சிருக்காங்க. இவ்வளவு பேசலாம் உங்க பேரு. சோ அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு எல்லாருமே இன்காக்னிட்டிவா தெரியற இந்த காலத்துல எப்படி வந்து தைரியமா உன்னோட போட்டோ போட்டு உன்னோட பேர்ல உன்னோட ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்றீங்க? இந்த மாதிரி வயர்ல ஒரு ட்வீட் போகுது அப்படிங்கிற போது ரோட் யாராவது பார்த்துட்டு ஹே ஹி இஸ் தட் அர்ஜுன் விஸ்வநாதன் டி, வாய்ப்பில்ல ராஜா. அது என் போட்டோ போட்டதெல்லாம் லைக் நான் சொன்னல 2014ல இருந்த அதே அக்கவுண்ட் தான். சோ அப்ப என்ன போட்டோ அப்படியே இருக்கு. இப்போ இருக்கிற போட்டோ வந்து நீ இல்லையா? சின்ன வயசுல வந்து இந்த ஸ்கூல்ல வந்து அக்கவுண்ட் சொல்றேன், அப்போ பெற்ற அதே பேரு அந்த மாதிரி. ஓகே, அப்போ அவசரப்பட்டு உண்மையை பேசிட்டு அதனால உண்மையை மெயின்டைன் பண்ணிட்டு. ஆமா, அதேதான் இன்ஸ்டாகிராம்லயும் அதேதான். இந்த எடிட்ஸ் எல்லாம் போடுறது வந்து இந்த எடிட்ஸ் என்னோட போர்ட்ஃபோலியோ ஒர்க்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தா என் மூஞ்சி தவிர எல்லா தரமும் இருக்கும். ஸோ அது அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. சரி, அதுதான் ஆக்சுவலா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆர்ட் பண்றவங்க எல்லாம் வந்து ஆர்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, லைக் பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. நான் அந்த இது பண்ணவே இல்லை. பப்ளிக் லைஃப் இட்செல்ஃப் இஸ் an art அந்த மாதிரி தான் சொன்னேன். இப்போ அதனால தான் நீ வந்து ஒரே அக்கௌண்ட். ஐயோ ஒரே அக்கௌண்ட் டூ மச்சா தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் நான் நினைச்சு கூட பாத்துக்க மாட்டேன். அது பாட்டு ஒரு வாரமா ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். நீங்க சொன்னது யாராவது வந்து இப்போ உன்னோட ட்வீட் வந்து யாராவது கோட் ட்வீட் பண்ணனா வந்து கியூட்டி அப்படின்னு சொல்றாங்கற மாதிரி நான் நினைச்சிட்டேன். என்ன சொல்றது, யாராவது உன்கிட்ட வந்து அவங்களோட கிரஷ் வந்து உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு சோ அந்த மாதிரி உனக்கு ஏதாவது தோணிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அது ஐயோ பட் எந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுறியோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா ஒரு டிப்ளமேட்டிக் சைடு உங்ககிட்ட இருக்கு. சோ அதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா விஜயகாந்த் படத்துல வந்து உன்னை வந்து
ஏதாவது தீவிரவாதி கிட்ட வந்து பேசி நெகோஷியேட் பண்ணி நம்மளோட ஜவான்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்லி அதை கேட்கலாம். இப்பதான் வந்து முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி இப்போ வந்து, ஏன்னா எல்லா பாட்காஸ்டுக்கும் வந்து சுமாரான ஒரு ஆக்டிவிட்டி செக்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி திஸ் ஷோ விச் இஸ் கால்டு புலிமிட்டாய், இதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செக்மெண்ட் இருக்கு. என்ன சொல்றது, நம்ம கிட்ட நேர்ல வந்து இன்டர்வியூ பண்ணிட்டோம்னா உங்க ஹேண்ட்பேக் கொடுங்க, நம்ம அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி கேட்டுக்கலாம் இல்ல. சோ அதனால வந்து சுமாரா வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்புறம் ஜெகன் கிருஷ்ணன் எல்லாம் நம்ம வீடியோ பட் எனி பப்ளிசிட்டி குட் பப்ளிசிட்டி. சோ அதனால வந்து இது கூட வந்து ஜெகன் கிருஷ்ணனோ இல்ல மெர்வினோ வந்து பாத்துக்கோ, நம்ம கலாச்சாரம் வந்து வசதியா இருக்கும். எனக்கே இல்லைங்க, பையன் தான் டைப் பண்ணுவோம். அடுத்து அந்த பாட்காஸ்ட்லயும் கூப்பிட்டாங்க பக்கத்து வீட்டுல. அங்க போயிட்டு இப்போ வந்து இப்போ என்ன சொல்றது, எல்லார் வீட்டையும் நவராத்திரிக்கு வந்து எல்லார் வீட்டு போயிட்டு சுண்டல் சாப்பிடுற மாதிரி இப்போ வந்து எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க. கூப்பிட்டா போவாங்க, எல்லாம் ஒரு பிளானிங் தான்டா. சோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது, நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படிங்கறதுனால எனக்கே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்து ஒரு சுமாரா வந்து ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிருக்கேன். நீ வந்து ஸ்கிரீன் பேலாம் எழுதுற அப்படிங்கறதுனால 75 வருஷம் தமிழ் சினிமால வந்து ரைட்டர்ஸ் எல்லாம் அப்படி எழுதுறாங்க அப்படிங்கறத வந்து உன்னோட நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக மாதிரி ஒரு கேம். ஏன்னா வந்து நான் ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு கொடுப்பேன், அந்த இடத்துல வந்து இருக்கிறதுலயே கிளிஷேடா ஒரு டைலாக், அதாவது அடிக்கடி என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லணும். ஓகே, இது வந்து உன்னோட ஸ்பான்டேனிட்டி, அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் பண்ணலாம். சோ ஓகே, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கப்புள் சினிமால அவங்களுக்கு வந்து 10 வருஷமா கல்யாணம் ஆயிட்டு இப்போதான் வந்து அந்த முன்னாடி வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கா. அத வந்து அடுத்த நாள் வந்து ஹீரோ வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அப்படி சவுண்ட் மட்டும் கேக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆச்சரியத்துல, ஒரு சந்தோஷத்துல, ஒரு கவலையில என்னது அப்படிங்கிற மாதிரி கண்ணை மட்டும் ஆட்டுறா. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறா சிரிச்சுனே. சோ இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ வந்து நம்ம பொண்டாட்டி கிட்ட என்ன கேட்பா, அந்த பொண்டாட்டி வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவோம்? கோ, தட் இஸ் யுவர் சிச்சுவேஷன். ரொம்ப கிளிஷேடா இருக்கு. அதுதான் கேம். ரொம்ப கிளிஷேடா எந்த டயலாக் இருக்கோ அதான் சொல்றேன் நான் உங்ககிட்ட. தெரியல என்ன சொல்லுவாங்க. ஓகே, நான் கொஞ்சம் வந்து சிச்சுவேஷன் ஈஸி பண்றது இருந்தா நான் வேணா ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நான் ஹஸ்பண்டா கேக்குறேன், ஏய் ராஜலட்சுமி என்னாச்சு? என்ன ஆச்சா? நான் காதா வலிச்சிருங்க, அப்புறம் ஏதாவது கேஸ் போட்டுறாங்க என் மேல. இதுதான் இந்த வம்புக்கே நான் போகிறது. கமான் ராஜலட்சுமி, உங்களுக்கு வெயிட் பண்றாங்க, ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க. கமான் ராஜலட்சுமி. அந்த அர்ஜுன் ரெட்டி படத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி 564th night. அந்த படம் நான் பார்க்கலையே. லைக் அதே மாதிரி தான், லைக் அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க, அவங்க அம்மாவா கேட்பாங்க எந்த நைட்னு சொல்லுவாங்க. மேலோட்டமா PG-13 கேஸ் பண்றாங்க. ஓகே, உஷாரா தான் இருக்கேன். செகண்ட் சிச்சுவேஷன் ஓகேவா? இப்போ வந்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கு வந்து பெரிய சண்டை ஒன்று நடந்திருக்கு. இப்போ பிரேக்கப் ஆற நிலைமை கேட்டாங்க, பட் பிரேக்கப் ஆகல. இன்னும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்து அஃபெக்ஷன் இருக்கு. ஆனா வந்து இப்ப என்னன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோ மேல கோச்சிட்டு இப்போ வந்து ஜன்னல் பக்கமா வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, அதுல உட்காந்துட்டு அழுதுட்டே வந்து குடிச்சிட்டே வந்து வெளில பாக்குறான். வெளில மழை பெய்யுது. அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா வந்து ஹீரோ வந்து நிக்கிறான் மழையில நினைச்சிட்டே. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஹீரோயின் வந்து பாத்துட்டு அப்படியே ஏக்கமா பாக்குறான். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடுத்த சீன் என்னமா இருக்கும்? கண்டு கொண்டேன் கிளைமாக்ஸ். என்னங்க நீங்க? எஸ் எஸ், வெரி குட். ஐ கிவ் யூ 100% இது ஆன்சருக்கு. பரவாயில்லை வந்துச்சா? நீங்க சொல்றதெல்லாம் என் லைஃப்ல கொஞ்சம் ரிலேட் ஆனாச்சு நான் எந்தில இருந்து ஊர்வி சொல்லலாம். ஆனா இது தமிழ் சினிமா என்னைக்கு யார் லைஃப்ல ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்கு? தட் VTV ட்ரெயின் சீன் தான். என்னடா ராம்காம் சீக்வல் ஏதாவது கேக்குது? இது உங்களுக்கு ஃபோர் ஷேடோவிங். இது உங்களுக்கு இப்போ புரியாது, அப்போ புரியும். இப்போ வந்து லைட்டா வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு டர்ன். இது வந்து என்னன்னா, ஹீரோ வந்து தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ உடம்புக்கு சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான். ஹீரோ வந்து வேடிக்கை பாக்குறான். டாக்டர் வந்து உள்ள ICU-குள்ள போறான், வெளில வரான். நர்ஸ் உள்ள போறா, வெளில வரா. அதுக்கப்புறம் ஒரே தடமுள்ள ஹீரோ வந்து நிக்கிறான். சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படிங்கிற யாருமே சொல்லு. சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், நாங்க வந்து இப்போ முக்கியமான ஒரு ஆபரேஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில டாக்டர் வந்து ICU-ல இருந்து வெளில வந்து சொபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெத்தியை தொடச்சிட்டு வேர்வையை தொடச்சிட்டு வெளில வந்து நிக்கிறாரு. அப்போ ஹீரோ கேக்குறான், டாக்டர் என்னாச்சு? இப்போ டாக்டர் என்ன சொல்றாரு? அதுதான் லைக் டாக்டர் வந்து கேஸ் மாத்தி சொல்லிட்டாரு. பஞ்சதந்திரம் நீங்க கிளேசி மகன் பிடிக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங்க்கு வந்து 100,000 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க ஒன்னொன்னு சொல்லும் போது எனக்கு வேற படம் தோணும். கிரியேட்டிவா பதில் சொல்றது வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க உதப்பினா வந்து என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் திஸ்? இந்த பையன் வந்து 3D மாடலிங் எல்லாம் பண்ற, இது கூட யோசிக்க முடியும் அப்படின்னு. இல்ல, உங்க மேலதானே கேட்டாகணும். நீங்க தானே எடிட்டிங் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி போட போறீங்க. என்னெல்லாம் எடிட் பண்ணி போட போறீங்க. உள்ள வந்ததுக்கே நீங்க ஏதாவது டீம் சாங் எல்லாம் போட்டு என்னை மானத்தை வாங்கிருக்கீங்க. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க பாரு.
பட் எங்கேஜிங் ஏதாவது தீம் சாங் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கேன். பட் எனிவே இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய யோசிக்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் நீ கொடுத்துருக்க. ஸோ அதனால வந்து உன்னோட ராம்காம் சீக்வல் 2 மாதிரியே நம்ம வந்து ஒன்னு வச்சு ஒரு பாட்காஸ்ட் சீக்வல் 2 பண்ணும்போது உன்னோட காஜ் லைஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எதுவுமே இல்ல. doesn't exist boy. அந்த கவுண்டமணி டயலாக் தான், சரக்கு அடிப்பியா இல்ல தம் அடிப்பியா இல்ல பொம்பளைக்கு உள்ள ஆகவே என்ன அதேதான். ரைட்ரா தம்பி. எனிவே இட் வாஸ் சூப்பர் ஃபன் டாக்கிங் டு யூ. நான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசி நான் வந்து அப்படியே பயங்கரமா ஸ்தம்பிச்சு போறனோ அதே மாதிரி உங்களோட வாய்ஸையும் கேட்டுட்டு தமிழ்நாடே இல்ல உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அந்த இடத்துல சரண் பையன் பிடிச்சிட்டாங்க, நமக்கெல்லாம் வர மாட்டாங்க. சோ அதனால வந்து உன்னோட பொக்கிஷமான இந்த டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து சண்டே தான் கரெக்ட், பட் சண்டே வந்து எத்தனை பேர் வந்து இவ்வளவு ஜெனராசிட்டியோட இருக்காங்க. சோ அதனால வந்து அதை நான் பாராட்டி அதுக்கப்புறம் வந்து நல்ல எண்டிங் ஒன்னு சொல்லு, ஒரு பஞ்ச் டயலாக். நான் வந்து உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பெப்சி உமா அந்த மாதிரி ஏதாவது சொல்றேன். பட் ரொம்ப என்னங்க நீங்க அதுக்குள்ள எண்டிங் சொல்லிட்டீங்க. நீங்க ஷோ எல்லாம் வச்சிருக்கீங்க, கடைசியில வந்து பரிசு கொடுப்பாங்க. ஒரு ஒரு அமேசான் வவுச்சர், அதெல்லாம் வவுச்சர் கொடுக்கணும். அப்புறம் மர்ச்சன்டைஸ் கொடுக்கணும், யூனிபிக் குக்கீஸ் எல்லாம் கொடுக்கணும். நீங்க வந்து ரொம்ப பணக்கார பசங்க கூட நீங்க பழகுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து புவர் இந்தியா சாக்குல தான் இருக்கும் நாங்களே. சோ அதனால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்டேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு கிஃப்ட் தானேடா அப்படின்னு சொல்லுவான். சோ அந்த மாதிரி வந்து யூனிபிக் குக்கீஸ் எல்லாம் கொடுக்காம நான் அப்படியே எஸ்கேப் பண்ணேன். ரைட்டா தம்பி. இப்போ சண்டேன்னு பாக்காம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டு அவ்வளவு இல்லப்பா, அவனோட ராம்காம் வந்து அங்க ஸ்கிரிப்ட் பாதியில நிறுத்தி வச்சுட்டு இப்ப நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த பையனுக்கு நம்ம எல்லாரும் டாடா பை பை சொல்லிடலாம். டாடா பாய் அர்ஜுன். பாய்.